சபரிமலைக்கு கூட்டிச் செல்வதாக கொடுத்த வாக்குறுதி பலிக்காட சோகமும் அவமானமும் தாங்காமல் அப்பா உயிரை மாய்த்துக் கொள்கிறார். துயரத்தில் இருக்கும் அந்த குழந்தைக்கு இரவில் ஒரு பயங்கரமான கனவு வருகிறது. ஒரு கருப்பு உருவம் அவளை துரத்திக் கொண்டு வருகிறது. பயத்தில் அலறி எழுகிறாள். உறவுகள் அனைவரும் கலைய, அம்மா, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க போற? பள்ளிக்கு கிளம்பி போ என்று சொல்கிறார். பள்ளியில் இருந்த போதும் அப்பாவின் ஆசையும் ஐயப்ப தரிசன கனவும் அவளை விடவில்லை. இல்லை நண்பா, நான் ஐயப்ப தரிசனம் பார்த்தே ஆகணும். அப்பாவின் ஆசையையும் என் கனவையும் நிறைவேற்றப் போகிறேன் என்று கூறி இருமுடியையும் கருப்பு உடையையும் அணிந்து இருவரும் புறப்படுகிறார்கள். 2 கன்னிசாமிகள் ஐயப்பனை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார்கள். பேருந்தில் தனியாக வரும் குழந்தைகளை நடத்துனர் கவனிக்கிறார். அதே நேரம் அந்த குழந்தைகளை கடத்த திட்டமிட்ட ஒருவன் சாமி வேடமணிந்து அதே பேருந்தில் ஏறுகிறான். குழந்தைகளை கடத்துபவன் தனது மோசமான பார்வையுடன் நோக்குவதை குழந்தையின் நண்பன் உணர்கிறான். பேருந்து ஒரு இடத்தில் உணவுக்கு நிற்க கடத்தல்காரன் கீழே இறங்கி தன் முதலாளிக்கு கால் செய்கிறான். 2 குட்டிகள் மாட்டியிருக்கு என்று சொல்ல முதலாளி உடனடியாக சூப்பரான ரேட் எடுத்துட்டு வா என்று உத்தரவிடுகிறான். அப்போது இருமுடியை தூக்கி கொண்டு தாடியுடன் ஒரு புதிய பக்தர் பேருந்தை நோக்கி ஓடி வருகிறார். அந்த குழந்தை ஆச்சரியத்துடன் அவரையே பார்க்கிறாள். என்ன குழந்தைகள், தனியா வந்திருக்கீங்களா என்று அவர் விசாரிக்க, கடத்தல்காரன் அவசரமாக வந்து இவர் மாமா என்று பொய் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அந்த புதிய பக்தர் கடத்தல்காரனை அலட்சியம் செய்துவிட்டு குழந்தைகளுக்கு பக்கத்து சீட்டில் போய் உட்கார்கிறார். அப்போதுதான் அவர் தன் பெயரை சொல்கிறார், ஐயப்பன். பேருந்து பிரேக் டவுன் ஆகி நடுவழியில் நிற்கிறது. நடத்துனர் இறங்கி அடுத்த பஸ் ஏறிக்கொள்ள சொல்கிறார். குழந்தைகள் ஐயப்பரை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள். ஐயப்பன், உங்க மாமா எங்க போனார் என்று கேட்க, குழந்தைகள் உறுதியாக, அவர் எங்க மாமா எல்லாம் கிடையாது, அவர் யாருமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்போதான் நம்ம ஹீரோ